மூட நம்பிக்கை. மக்களே ஏமாற்றுவதற்கான மிகப்பெரிய ஆயுதம்தான் இந்த மூட நம்பிக்கை. ஜாதி, சடங்கு, சம்பிரதாயம்னு மக்களிடமிருந்து பிரிக்க முடியாத சக்தியா இந்த மூட நம்பிக்கை இணைஞ்சிடுச்சு. அது மக்களோட அறியாமையில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இருக்கீங்க பையன் காலேஜ் விஷயமா தாமா. பையன் காலேஜ் விஷயமா வெளியே விசாரிச்சேன். அப்ப என்ன தெரியுமா, நாங்க சேர்த்து தம்மு சார்னு சொல்லி வாழ்க்கை எடுத்துட்டு போறோம். காதல் அட்டூழியத்துக்கெல்லாம் அந்த காலேஜ் தான் கரெக்டா இருக்கும். அங்கெல்லாம் படிச்சா வேலை கிடையாது தம்பி. அங்க படிச்சா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேமா. குடும்ப சூழ்நிலையால பையனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சோம். இனி 2 வயலை வித்தாச்சும் பையனை பிரைவேட் காலேஜில் சேர்த்துக்கணும். என்னடா மூட நம்பிக்கையை பத்தி எடுக்க சொன்னா ட்ராக் எங்கேயோ போகுதுன்னு யோசிக்காதீங்க. ஒரு பையன் குடும்ப சூழ்நிலைய நினைச்சு கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணா அது கௌரவ குறைச்சலன்னு நினைச்சு கடன் பட்டாச்சும் பிரைவேட் காலேஜ்ல படிச்சாதான் கௌரவம்னு நினைக்க வைக்கிற சமூகத்தோட மூட நம்பிக்கை தான் இந்த காட்சி. இங்க மக்கள் எதெல்லாம் குறையா சொல்லி இந்த காலேஜ ஒதுக்குறாங்களோ அந்த குறையெல்லாம் மற்ற காலேஜ்லயும் இருக்கதான் செய்யுது. ஆனா மக்கள் என்னமோ வளர்ச்சி விமர்சனம் செய்யறது கவர்மெண்ட் காலேஜ் தான். அதுக்கு எங்க காலேஜ் ஒன்றும் விதிவிலக்கல்ல. அதாவது இங்க அறியாமை எப்படி இருக்குன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கொண்டாடுற எந்த பேரண்ட்ஸும் கவர்மெண்ட் காலேஜை மதிக்கிறது இல்லை. 1000 விமர்சனங்களுக்கு மத்தியில தன்னுடைய திறமையை என்னவோ கவர்மெண்ட் காலேஜ் வளர்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ மக்களோட விமர்சனத்தை உடைச்ச சில சாதனையாளர்களை பற்றி பார்ப்போம். நான் 2002 2005 படித்தேன். அப்போலாம் கல்லூரியில் பார்த்தோம்னா 5 டிபார்ட்மெண்ட்ஸ் 5 கோர்ஸ் தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தோம்னா 12 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 2500 மாணவர்கள் படிக்கிறாங்க. அனைத்தும் கேமரா வசதி இருக்குது. நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தோம்னா பெரியார் யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் எங்கெந்த பரப்பளவில் எவ்வளோ பெரிய கல்லூரி நம்மளுக்கு வந்து ஆத்தூர் சிட்டிக்கு பக்கத்தாலே இயற்கை சூழலோடு அமைந்திருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாணவர்கள் வந்து சுதந்திரமாக வராங்க. அனைத்து கோர்ஸுமே இருக்குது. இந்த வருஷம் கூட வந்து எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம கல்லூரியில் சேர்ந்து மிகப்பெரிய மாணவர்கள் வந்து வருஷம் இங்கே வந்து ஒரு 700-800 பேர் வந்து டிகிரி முடிச்சுட்டு வந்து போகிறாங்க. இங்கே படித்தவங்க நிறைய பேர் வந்து விஓவா, தாசில்தார், போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதர் ஜாப்ல இருக்காங்க. பிரைவேட் கம்பெனி. I am Abhineshti. I hope you are all doing well. I completed my BSc Computer Science in 2022 from Athur Aringar Anna College of Arts. Currently, I am working at Bajaj Finso in the Debt Management Service as a collection manager. Thank you. Hi all, I am Ranjini. Athur Aringar Anna Arts and Science College Bachelor of Computer Science 2023 passed out. Now I am currently working in IT sector as a network engineer. Thank you. இப்படி இங்க உருவான சாதனையாளர்கள் பத்தி தெரியாம வாய்ப்பு வந்தபடி விமர்சனம் செய்யற மக்களோட குருட்டுத்தனமான எண்ணம் மூட நம்பிக்கையே. அஞ்சு வண்ண பூவே